இவ சாப்பாடு சாப்பிட்டுருவான். பாத்தியா? அதுக்கு ஒரு சண்டை. அப்புறம் இவளுக்கு அந்த எஃப்ஜேங்க சண்டை. அதான். ஆனா பர்ஃபார்ம் பண்ணா பார்வதி, அதை ஒத்துக்கணும் நம்ம. அந்த ஒரு மாதிரி அந்த பக்கா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர், கரப்ட் ஆஃபீஸர் மாதிரி பண்ணா. இவன் நல்லா பண்ணா. விக்கல் விக்ரம் இதை பண்ணியிருந்தான் பாத்தியா? அவன் தான் திருடி வைக்கிறது, அந்த நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். ஆனா விக்கல் விக்ரம் கரெக்டா சொன்னாயா எஃப்ஜே கூப்பிட்டு. கேக்குதுல்ல? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. அவன் என்ன சொன்னானா, இங்க பாரு, நீ வந்து சண்டை, பார்வதியோட மெயின் விஷயமே வந்து சண்டை போட்டு வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸை வந்து அதிகமாக்குறா. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ அவளுக்கு கண்டென்ட் கொடுக்காத. அவளை நம்ம என்ன பண்ணனா, அவளை கண்டுக்காம அவள் ஸ்கிரீன்ஸ் இதை வந்து கம்மி பண்ணணும் நம்ம. கரெக்டா இல்லையா? ஸ்கிரீன் டைம் அப்படி சொல்லிட்டு சூப்பரா சொன்னான் விக்கல் விக்ரம் எஃப்ஜே கிட்ட. அவ பேருண்டி சண்டைக்கு இழுப்பா, வம்புக்கு இழுப்பா, நீ போய் மாட்டிக்காத அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் கரெக்டா சொன்னான். கரெக்ட் தானே? கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். அதாவது பார்வதி வந்துட்டு எப்படி அப்படின்னா, அதுகிட்ட என்னன்னே தெரியாது. அதாவது ஒண்ணும் இல்லை, அந்த அந்த இடத்துல கூட்ட சொல்றாங்க, போய் உள்ள வந்து சுத்தம் பண்ண சொல்றாங்க. அது டைம் எனக்கு வந்து நான் வந்து மூடு வந்தப்பதான் செய்வேன். இப்பதான் வந்தேன், என்னால செய்ய முடியாது, என்னால குமிஞ்சு இப்ப அந்த குப்பையை எடுக்க முடியாது. இந்த மாதிரி சொல்றவங்கிட்ட வந்துட்டு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் தான் அன்னைக்கே சொல்லலாம், அன்னைக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இவங்க வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்ல இருக்காங்க அப்படின்னா, இவங்க சூப்பர் டிலக்ஸ் பவரை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதனால தான் சொல்றேன், இந்த கண்டஸ்டன்ட் யாருக்குமே வந்து அந்த ஐக்யூ பவரே இல்லைன்னு சொல்றேன். என்ன பண்ணணும்னா, சூப்பர் டிலக்ஸ் டீம் அப்படின்னா, காலையில நீங்க லேட்டா எந்திரிக்கிறீங்களா, லேட்டா எந்திரிச்சு வெளியில எல்லாருமே வந்துட்டு அதுல, அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து யாரோ ஒரு ஆள் இன்சார்ஜ் போட்டு எங்களுக்கு வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸை சுத்தம் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடணும். நீங்க யாரை வேணாலும் போட்டுக்குங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பிரிச்சு, தினத்துக்கு ஒருத்தர் வந்து 2 பேர், ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ வந்து எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தந்துடணும் அப்படின்ட்டு என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்ல பின்னாடியே நின்றுக்கிட்டு வேலை வாங்குறாங்க. அந்த இடத்துல குப்பை கிடக்குது, இந்த இடத்துல குப்பை இருக்கு, அந்த அதை மடிச்சு வை, இதை மடிச்சு வை. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதுக்கு பேரு வந்து அது 9999 ஒரு மாதிரி. அது அதான் இந்த கேமே பிளே பண்ண தெரியல எங்களுக்கு. அது ஒரு பிரச்சனை. அப்புறம் இந்த சாப்பாடு பிரச்சனை வந்து, சாப்பாடு வந்து இது பண்றாங்க பாத்தீங்களா, சாப்பிட்ட முற்பாடு தான் அவங்க சாப்பிடணும் பிக் பாஸ் கோர்ஸ். அதே மாதிரி நான் வந்து என்ன சாப்பிட இது பண்றேனோ அந்த பொருள்லாம் கூட எடுத்து வச்சுக்கலாம். நீங்க அந்த இதுல காய்கறிலாம் கூட நம்ம எடுத்து வச்சுட்டு, இவங்க வந்து அதை நீ இன்னைக்கு என்ன சமைங்க அப்படின்னு கூட அந்த பவர்லாம் எடுத்துட்டு அது மாதிரிலாம் பண்ணலாம். இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு, அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து இறங்கி வரல அப்படின்னா, இவங்க வந்துட்டு நீங்க நைட்டு எங்களுக்கு இது செஞ்சு வைங்க அப்படின்ட்டு காலையில இது பண்ணிட்டு அவங்க ரொம்ப லேட்டா எழுந்திரிச்சாங்களா, இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது ஒரு வேல்யூபிளான ஒரு சண்டையா இருந்தா பரவாயில்ல. இதுக்கெல்லாம் அந்த பார்வதியெல்லாம் வந்து இது வந்து பார்க்கவே முடியல. அதாவது ஷோ பார்க்கறனாவே அதுல வந்து அந்த சண்டையில வந்து ஏதாச்சும் அதுல ஒரு ஒரு இது இருக்கணும், என்ன சொல்றதுன்னா ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அதுல பார்த்தா வந்து அதுல ஒரு சண்டை போடுறோன்னா ஒரு காரணம் இருக்கணும். இது என்ன காரணமே தெரியாம சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி இருக்குது இந்த சண்டையெல்லாம் பார்க்கும்போது. சொல்லுங்க ப்ரோ. நீ என்ன சொல்றனா, அந்த டாஸ்க் கொடுத்துட்டு கூட நின்று நோயின்னு சொல்லாதீங்க அப்படின்ற. ஆமாங்க, அப்படிதான். அதைத்தான் ப்ரோ இப்ப சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்னா நீங்க வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போறீங்க. இல்ல அவனுக்கு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, உன்னை எவ்வளவு தூரம் மென்டலா வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், அதுதான் என்னோட பவர் நினைச்சுக்கிறாங்க. புரியுதா? அது பவர் கிடையாது. இதை கிளீன் பண்றா, அது இதை சமைச்சு கொடுறா, இதை சமைச்சு கொடுறா, சட்னி போடுறா அப்படின்னு அதை நினைச்சுக்கிறாங்க அவனுங்க. அதே மாதிரி இந்த சிவா சைடு, நீ சொல்ற பார்வை சைடு என்னன்னா, அவ்வளவு ஓவரா பண்றா, இதை பண்ணவே மாட்டேன் நான், அது கூட்ட சொல்றாங்க, நான் எப்படி வேணா கூட்டும், அது எப்படி வேணா கூட்டுவேன், ஒழுங்கா கூட்டணும்ல, கிளீனா கூட்டணும்ல, அதான் நீ சொல்லக்கூடாது. உனக்கு தவிர நீ கூட்டணும், நான் கூட்டுறேன். இதுதான் அது பதில். நீ சொல்ற மாதிரி அந்த ஹோட்டல்ல கரெக்டா கிளீன் பண்ணுவான்ல ஒர்க்க, திட்டுவான்ல மேனேஜரு. இவன் என்ன சொல்றேன்னா, உனக்கு தேவை நான் கிளீன் பண்ணணும், நான் கிளீன் பண்ணுவோம், ஆனா எப்படி கிளீன் பண்ணி சொல்லக்கூடாது, எப்படின்னா நான் கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு. குடிய கூட படிக்கிறாங்க. நீ ஏன் குடிய சொல்ற, ஏன் இஷ்டம், நான் நின்னுகிட்டு கிளீன் பண்ணுவேன், நின்னுட்டு கிளீன் பண்ணா கிளீன் ஆகாது, அது ஏன் தப்பு இல்ல அப்படின்னு. இல்ல ப்ரோ, அதான் சொல்றேன், நீ நின்னுகிட்டு கிளீன் பண்ணு, படுத்துட்டு கிளீன் பண்ணு, உருண்டுட்டு கிளீன் பண்ணு, அது என்னமோ பண்ணு. அடுத்தது வந்து நாங்க என்ன உள்ள கிளீன் பண்ணிட்டுன்னு சொன்னோன்னே வந்து நாங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம், பார்ப்போம். பார்த்துட்டு அது கிளீனா இல்லை அப்படின்னா நாங்க வந்துட்டு மறுபடியும் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட் எல்லாத்தையும் உட்கார வச்சு இவங்கள பண்ண சொன்னோம், பண்ணல, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லும் போது அவங்க காரணம் சொல்லுவாங்கல்ல, என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்கல்ல, அப்ப வந்து பாயிண்ட் சொல்லணும்ல. அப்ப வந்து தொக்கா மாட்டிக்கும்ல அந்த பொண்ணு.
நீங்க அதுல வந்து தொக்க மாட்டீங்க. இப்ப அதான்யா என்னன்னா ஸ்கிரீன் இவங்க அதை ஸ்பேஸ் பண்ண அதிகமாதா மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாம இல்ல நை நை நைன்னு சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொன்னு விஷயம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரூமே வந்து ஒரு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கேன். ம். இப்ப நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்னா சுத்தி ஒரு 3 பேர் நிக்கிறாங்க. நான் எப்படி க்ளீன் பண்ண முடியும்? அதத்தான் சொல்றேன். இவங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கலான்ட்டு நான் அதை பண்ணு இதை பண்ணுன்னு அதான் சுபிக்ஸாவெல்லாம் வந்து ஆனால் சுபிக்ஸா ஓகே தான் அது வந்து. ஆனால் அதெல்லாம் கூட விக்கல் சீக்கிரம் இந்த பக்கம் வரல இன்னும் சூப்பர் டிலக்ஸு. இவங்கெல்லாம் வந்து இவன் இந்த எஃப்ஜேவுமே அவன் பேர் என்ன சபரி 2 பேருமே பெரிய நான் தான் பெரிய இப்போ பண்ணிடுறேன் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு இந்த பக்கம் வந்தானுங்க. இந்த பக்கம் வந்துட்டு இவங்க 2 பேருமே அதை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. சை நை நை நைன்னு என்ன பண்றாங்கன்னே தெரியப்படுது உள்ள கத்திக்கிட்டே. அது அந்த பார்வதி எப்ப பார்த்தாலும் பார்வதியோட சண்டை, அது காரணம் இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இதே இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுல என்ன ஒண்ணு லைவ் எல்லாம் பாக்குறதுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. அதுல வந்து அந்த கட் பண்ணி போடுறதே அவனுக்கு எப்படி கட் பண்ணி போறாங்கன்னு தெரியல எடிட்டர்ஸ்லாம். அதான் சொல்றேன் இவனுக்கு. சரி சரி இது ஓகே. இப்ப இவங்க சைடு தொழிலாளர்கள் சைடு இந்த வேலை செய்யறவங்க சைடு பிக் பாஸ் சைடு என்னன்னா, என்னது நான் வந்து இருங்க டான்ஸ் ஆடிட்டு தான் வருவேன், வெயிட் பண்ணுங்க, உங்க இஷ்டத்துக்குலாம் வர முடியாது அப்படியே சொல்ல முடியும். நீ வேலைக்காரனா கூப்பிட்டு வரணும்ல, அதுவும் பண்றது இல்ல. இந்த பார்வதி எல்லாம் ஒஸ்ட், நான் இப்படிதான் பண்ணுவேன், வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு. அதுதான் சொல்றேன். அந்த அதான் இது பேசிக்காவே நீ சொல்லல, ஃபர்ஸ்ட் வீக்ல தான் பார்த்துட்டோம். இது பேசி பிரயோஜனம் இல்ல. அவனுங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸ் எப்படி ஆமாங்க. யூஸ் பண்ணு தெரியல அவனுக்கு. ஓகேவா? இல்ல இவனுக்கு இது மண்டையில என்ன அறிவே இல்ல. பண்ணணும்னா இங்க பாருங்க என்ன பண்ணணும்னா அதை விட்டுறணும். அதான் சொல்றேன் அதை விட்டுறணும். நீ போய் கிளீன் பண்ணுமா அப்படின்னு விட்டுறணும். அதுக்கு மிஸ்டேக் பண்ணும். எல்லாமே பிக் பாஸ் வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சுத்தி உட்கார வச்சு கேள்வி மட்டும் கேட்டாங்கன்னு வச்சுக்கல அது பதில் சொல்ல முடியாது. மாட்டிக்கும்ல, மாட்டிக்குமா மாட்டிக்காதா? இதுக்கு வந்து என்ன பண்றதுன்னா இது வந்து அதனாலதான் எம்கே நான் யாரோ சொல்றேன். ஒருத்தர் இல்ல அதனாலதான் எம்கே சொல்றேன். கம்பேர் டு மத்த டீலக்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஜூஸ் டாஸ்க்ல ஓரளவுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்க, ஓரளவுக்கு அந்த கேம்குள்ள விளையாண்டாங்க. அது கவனிச்சியா ப்ரோ? நான் இது இந்த டாஸ்கே வந்து எனக்கு பிக் பாஸ் டீமே நினைச்சிருப்பாங்க, டேய் இப்படி எவ்வளோ அடிமட்டமா விளையாட முடியுமோ அவ்வளோ அடிமட்டமா விளையாண்டிங்களா அப்படின்னு மாதிரி. புரியுதுங்களா? இது என்னன்னா பிக் பாஸ், அதாவது பிக் பாஸ் ஜூஸ் ஃபேக்டரி அப்படின்னா இதுல என்ன, இந்த தொழிலாளர் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்க தொழிலாளர், சூப்பர் டிலக்ஸ்ல இருக்கவங்க வந்துட்டு ஜூஸ் ஃபேக்டரி ஓனர்ஸு. இவங்க வந்து பாட்டில் எடுத்துக்கொண்டு வந்து இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஜூஸ் மேக் பண்ணி அதாவது எப்படின்னா டேஸ்ட்டு, அதில் இருக்க பாட்டிலோட குவாலிட்டி, அப்புறம் ஸ்டிக்கர்ஸு இதெல்லாம் அந்த அது அந்த அதில் நீட்னஸ்ஸு எல்லாம் பார்த்து ஜூஸோட அது என்னது அது குவாலிட்டி டேஸ்ட் செக். எல்லாமே பார்த்து குவாலிட்டி செக் எல்லாமே பார்த்து அவங்க வந்து இது அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க QC. அதை வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு தெரியுமா? நேத்து எபிசோட்ல பாத்தீங்கன்னு தெரியும். அதுல QCக்கு வந்து அப்கிரேடு கொடுக்குறாங்க. அப்கிரேடுன்னு சொல்லிட்டு ஒரு பவர் கொடுக்குறாங்க. அந்த பவர்லாம் வந்து இவங்களே யோசிச்சு பண்ணணும். பிக் பாஸே நினைச்சிட்டாரு இதெல்லாம் தத்திங்க, நம்மளே வந்து ரூல்ஸ் போட்டு ஒரு லெட்டர் அனுப்புவோம் அப்படின்னு. என்ன பவர்னா நீங்க போய் ஜூஸ் ஃபேக்டரி விசிட் பண்ணுங்க, அங்க ஹைஜீனா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு அது ஒரு லெட்டர் அனுப்புறாரு. இதெல்லாம் வந்து QCயோட குவாலிட்டி கண்ட்ரோலோட பேசிக்கான ஒரு விஷயம். இது கூட இதுக்கு தெரியாம அந்த டேபிள் விட்டு உட்காந்துக்கிட்டு அந்த பாட்டில் வருதா, அதுல கீரல் இருக்குதா, அதுல இருந்து ஒரு அது ஒரு இது மாதிரி கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு ஜூஸ் எடுத்து டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டியூப் மாதிரி கொடுத்துட்டு அதை எடுத்து அதை எடுத்து கொஞ்சம் வாயில ஊற்றி பார்த்துட்டு அதை மட்டும் பண்ணிக்கிட்டுங்க சண்டை போட்டுக்கிட்டு இதுதான் இருக்குதா ஒழிஞ்சு ஏதாவது அதுல கண்டென்ட் பண்ணுச்சுன்னு பாத்தீங்களா? அதே மாதிரி ஜூஸ் ஃபேக்டரி ஓனர் வந்து எத்தனை பாட்டில் கொண்டு வருவாங்களோ, இப்போ சுபிக்ஸாவே இருந்துன்னு வச்சுங்களேன், கனிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லி மாட்டிக்கிச்சு. அது வந்து கரெக்டாக வந்து யார்கிட்ட எத்தனை காயின் இருக்குன்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கடைசியில் கனிக்கும் கொடுத்துருந்துன்னா இப்போ வந்து இந்த கனிகிட்ட அந்த காயின் பிரித்து கொடுக்கும்போது அந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? கனிகிட்ட இது பண்ணும்போது சுபிக்ஸா வந்து பேச முடியாமல் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்து பார்த்தீங்களா இல்லையா கடைசியில்? ஆமா ஆமா. அதான் ப்ரோ, இது எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியல, மொத்தம் சண்டை போடணும் அவ்வளோதான். எனக்கு என்ன பாயிண்ட்னா, பார்வதி வந்து ஓகே உனக்கு பர்சனல் கிரட்ஜ் இருக்கலாம், ஆனா நீ நல்லா பார்த்துருக்கலாம். ப்ரீவியஸ் சீசன்லாம் ஒரு டாஸ்க் தராங்கன்னா உனக்கு அவனை பிடிக்காட்டி கூட, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ஜட்ஜா போடுறாங்கன்னா நீ ரொம்ப அன்ஃபேரா வந்து எனக்கு அவனை பிடிக்கல அப்படி இது பண்ண மாட்டேன். அவன் நல்லா பண்ணியிருந்தான் தான் சொல்லுவேன். அவன் தப்பா பண்ணா ஓவரா பண்ணுவேன். கரெக்டா இல்லை? இதுதானே உண்மை. ஆனா பார்வதி என்னன்னா அந்த டாஸ்க் விளையாடும் போதே என்ன நினைக்கிறான்னா, இவனை வந்து தூக்கி ஆகணும், எனக்கு வந்து அந்த பாஸ் கிடைச்சே ஆகணும், இவனை பிடிக்கவே பிடிக்காது, இவனை நான் பண்ணவே மாட்டேன், சபரினா பிடிக்கவே பிடிக்காது, அப்படியே விளையாடுறான்.